வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 6 கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். கத்திரிக்காவை இப்படி நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் மூடி வச்சு கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடுவோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.